வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு 30 லட்சம் வரை நிதி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெறுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு வைத்துள்ள பெண்களுக்கு 30 லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது சிறுபான்மையின பெண்கள் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கான முக்கியமான ஒரு திட்டமாகும். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள், கல்வி செலவுகளை எதிர்கொள்வோர், கைவினை கலைஞர்கள் ஆகியோர் இதில் விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தில் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக வச்சு திட்டம் 1 திட்டம் 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. திட்டம் 1ல் பார்த்தீங்கன்னா வருட வருமானம் 3 லட்சத்திற்கு கீழ் வருமானம் உடைய குடும்பங்கள் எல்லாம் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வட்டி 6% நிர்ணயிக்கப்பட்டு அதிகபட்சமாக 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். திட்டம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெறலாம். இதற்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா 6%, ஆண்களாக இருந்தாங்கன்னா 8% வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு கடன் கொடுக்கறாங்க அப்படின்னா 30 லட்சம் வரை தனிநபருக்கு கடனாக கொடுக்கப்படுகிறது. கைவினை கலைஞர்களுக்கான விரசாத் திட்டத்தின் கீழே பெண்களுக்கு 4% வட்டியும் ஆண்களுக்கு 5% வட்டியும் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. மேலும் சுய உதவி குழுக்கள் 1.5 லட்சம் வரை 7% வட்டியில் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை சலுகைகளும் பெண்களுக்கான தொழில் தொடங்க உதவியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் 1 படி அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், திட்டம் 2 படி அவங்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் கல்வி செலவுகளுக்காக கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட மக்களும் விண்ணப்பிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் இதற்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கூட்டுறவு வங்கி கிளைகள் அல்லது நகர அல்லது வேளாண்மை கூட்டுறவு சங்க இடங்களில் படிவங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தில் பலன் பெற விண்ணப்பதாரர்கள் என்னென்ன ஆவணங்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களின் சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, வங்கி கோரும் ஆவணங்கள் மற்றும் ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.